எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.10ல் 19th சம் சொல்லித்தரேன். அது ஷோ தட் சம் இன்டெக்ரல் 0 to a f of x dx. ஸோ இதை வந்து 2 into இன்டெக்ரல் 0 to a f of x dx நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். f of x இருக்கிற இடத்துல f of a minus 6 யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று g of x plus g of a minus 6 வந்து 4 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து given, இது கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம LHS எடுத்துக்கிறோம். LHS மட்டும் எடுத்துகிட்டு RHS நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். LHSல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு integral 0 to a f of x dx. ஸோ இன்டெக்ரலில் வந்து 0 f of x வந்து ப்ராப்பர்ட்டி 0 to ஏன்னு இருந்தால் f of a minus x யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0 to a இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், 0 to a f of a minus x கொஸ்டின் வந்து f of x into g of x. ஸோ f of x g of xன்னு இருக்குது. ஸோ f of a minus x g of a minus x dxன்னு இருக்குது. இப்போ இங்கே கிவனில் கண்டிஷன் வந்து f of a minus x f of xன்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி g of x plus g of a minus x 4ன்னு இருக்கிறனால g of a minus x 4 minus இந்த g of x இந்த பக்கம் போச்சுன்னா 4 minus g of x யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து 4 minus g of x dx. ஸோ இப்போ f of x இதில் மல்டிப்ளை பண்ண இப்போ இந்த கொஸ்டினில் உள்ள இன்டெக்ரல் ஐக்கு நேம் கொடுத்துருக்கோம். ஐ இங்கே வந்து 4 integral 0 to a அது ஆல்ரெடி f of xன்னு இருக்கிறது ஐ, இதுவும் ஐன்றனால ஐ இந்த ரெண்டு இன்டெக்ரலையுமே ஆட் பண்ணுறப்போ ஸோ f of இது ஐன்னு எடுத்துக்கலாம். f of x dxன்னு இருக்குது. மைனஸ் இன் 0 to a f of x g of x dxன்னு இருக்குது. ஸோ இதுவும் கொஸ்டினில் அதே டேர்மே இருக்கிறதுனால இதுக்கும் நம்ம ஐ நேம் கொடுக்கலாம். இது மைனஸ் ஐ ஆச்சு. மைனஸ் ஐ இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஐ ஆகிடும். ஐ ப்ளஸ் ஐ 2ஐன்னு ஆகிடும். இப்போ 4 into 0 to a f of x dx. ஸோ 2i equal to 4 into 0 to a f of x dx. ஸோ இதில் கேன்சல் ஆகிடும். 2 கேன்சல் ஆனால் 2 இருக்குது. ஸோ i equal to 2 into 0 to a f of x dx. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம RHS கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் 20th சம். இன்டெக்ரல் மைனஸ் பை பை 2 to பை பை 2 x cube plus x cos x plus tan power 5x plus 1 dx. ஸோ இதில் 4 இன்டெக்ரல் இருக்கிறனால இது வந்து I1, இதுக்கு I2, இதுக்கு I3, இதுக்கு I4 நேம் கொடுக்கலாம். ஸோ I1 வந்து f of xன்னு எடுத்தோம். இன்டெக்ரலில் வந்து f of xும் f of minus xும் சேமாக இருந்தால் அது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த இன்டெக்ரலே 0 ஆகிடும். இப்போ f of x வந்து x கியூப்னு இருக்குது. இப்போ இந்த I1 இன்டெக்ரலில் ஸோ x இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப். ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் f of xன்றனால இந்த இது மாதிரி f of minus x வந்து மைனஸ் f of xாக இருந்தால் அது ஆட், தட் ஃபங்க்ஷன் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனுக்கு அந்த இன்டெக்ரலே 0 ஆகிடும். அதனால் I1 இன்டெக்ரல் 0 ஆகிடும். அதே மாதிரி I2 இன்டெக்ரல் எடுக்கிறப்போ f of x இப்போ I2 இன்டெக்ரலுக்கு பார்க்கலாம். f of x வந்து x cos xன்னு இருக்குது. இப்போ நான் x இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் எக்ஸ். ஸோ இது மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். காஸ்க்குள்ளே மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் காஸ் எக்ஸ். இப்போ மைனஸ் எக்ஸ் cos xன்னு இருக்கும். ஸோ மைனஸ் f of x. ஸோ f of minus x வந்து மைனஸ் f of x இருந்தால் இதுவும் ஆட் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால் I2 இன்டெக்ரலும் 0 ஆயிடுச்சு. செகண்ட் இன்டெக்ரலும் 0 ஆயிடுச்சு. தேர்ட் இன்டெக்ரல் tan பவர் 5xன்னு இருக்குது. I3 இன்டெக்ரல் பார்க்கலாம். ஸோ வந்து f of x வந்து tan பவர் 5x இருக்குது. ஸோ x இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். tan பவர் 5 minus x. tanக்குள்ளே மைனஸ் இருந்தால் மைனஸ் tan x வரும். இங்கே பவரில் இருக்கிறதுனால மைனஸ் tan பவர் 5x. ஸோ மைனஸ் f of xன்னு வருது. ஸோ அதனால் இதுவும் ஆட் ஃபங்க்ஷன் தான்.
ஆட் ஃபங்க்ஷன் த ஹோல் இன்டெக்ரல் 0. ஸோ I3 இன்டெக்ரலும் 0 ஆகிடும். I4 இன்டெக்ரல் மட்டும் இன்டெகிரேட் பண்ணும். அதில் 1 கான்ஸ்டன்ட் இருக்குனால I4 வந்து இன்டெக்ரல் -π/2 to π/2 1 dxன்னு இருக்குது. இன்டெக்ரல் dx வந்து x. ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும் π/2. ஸோ π/2 minus of minus π/2, minus in minus plus π/2, π/2 plus π/2, π plus π 2 π/2, 2 cancel ஆகிடும். ஸோ π தான் இருக்கும் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 21st sum. Integral 0 to π/2 log 4 plus 3 sin x by 4 plus 3 cos x dxன்னு இருக்கு. ஸோ இது வந்து 0 to a னா இப்போ இன்டெக்ரல் 0 to a f of x dx வந்து இன்டெக்ரல் 0 to a f of a minus x dx இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல π/2 இருக்கிறனால இங்கெல்லாம் எக்ஸ் இருக்கிற இடத்துல சைன் π/2 எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணோம். இங்கே காஸ்லேயும் காஸ் π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கொஸ்டினில் உள்ள இன்டெக்ரலுக்கு ஐ நேம் கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற இன்டெக்ரலுக்கு ஐ நேம் கொடுத்துட்டு 0 to π/2 log of 4 plus 3 sin π/2 minus 6 divided by 4 plus 3 cos π/2 minus 6. ஸோ sin 90 minus theta cos theta அதனால cos xன்னு ஆகும். 0 to π/2 log of 4 plus 3 cos x divided by 4 plus இது cos 90 minus theta sin theta அதனால 3 sin x. ஸோ dx. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இன்டெக்ரலையும் இதுலேயும் இந்த ரெண்டு இன்டெக்ரலையுமே ஆட் பண்ணோம். அதுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம், இது 2 நேம் கொடுத்துட்டு 1 + 1 ரெண்டு இன்டெக்ரலையும் ஆட் பண்ணுறப்போ லெஃப்ட் சைடு i + i 2i ஆகும். 0 to π/2 log of இங்கே வந்து 4 + 3 sin x by 4 + 3 cos xன்னு இருக்குது. ப்ளஸ் log of 4 + 3 cos x divided by 4 plus 3 sin x இருக்குது dxன்னு இருக்குது. ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி படி log m plus n log n log m into n யூஸ் பண்ணலாம். ஒரே லாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 2i equal to integral 0 to π/2 log ஒரே ப்ராப்பர்ட்டி அடிக்கலாம். m into எழுதுகிறோம். 4 plus 3 sin x by 4 plus 3 cos x into multiplicationல 4 plus 3 cos x divided by 4 plus 3 sin x. ஸோ அடுத்த இன்டெக்ரல் இருக்குது. இப்போ இது ரெண்டு சேம் டேர்ம்னால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து log 1 தான் இருக்கும். ஸோ log 1 இன்டெக்ரல் dxன்னு இருக்குது 0 to π/2. ஸோ log 1 இப்போ இன்டெக்ரல் dx வந்து x 0 to π/2. இப்போ log 1 π/2 அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும் π/2. ஸோ இங்கே வந்து 2iன்னு இருக்குது. ஸோ i ஈக்குவல் டு இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ log 1 π/4. ஸோ log 1ஓட வேல்யூ 0 into anything 0 தான். அதனால் ஹோல் டேர்ம் வந்து 0. இது வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.